பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கிறோம். முன்பு உன் சகோதரரை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. இந்த நாளின் செய்தியாக மேன்மை. நீங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவரை மட்டுமல்ல, வேறு யாராவது நீங்கள் புண்படுத்தியிருந்தால் அவளை சென்று மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம். இது அவசரமும் கூட. அவர்கள் உங்களுக்கு மன்னிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து அதை உங்களுக்கு மன்னித்தருளுவார். ஒரு நபருக்கு விரோதமாய் நீங்கள் யாதொன்றும் செய்யாதிருந்த போதிலும் அவர் உங்களால் புண்பட்டிருக்கிறார் என்று அறிந்த உடனே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிவிட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை என்ன சொல்கிறது என்று மேலே கொடுக்கப்பட்ட வசனத்தை மீண்டும் முறையில் நான் நன்கு படிப்போம். முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். மற்றவிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு மனத்தாழ்மை மிகவும் அவசியம். தாழ்மை உள்ளவன் மற்றவுடன் சென்று தன்னை தாழ்த்தி ஒப்புரவாகும் போது மற்றடைய உள்ளமும் உருகிறது. மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவன் மேலே பரலோகம் இனிமையாய் அசைவாடுகிறது. இன்றைய நாட்களில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாத அநேக பெருமையின் ஆவி தடுத்து நிறுத்துகிறது. நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் வேண்டுமான இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி வருகிறார்கள். என் சகோதரனாகிய என காவலாளியோ என்று திமிராய் கேட்ட காயின் கூட்டத்தாளாக இருக்கிறார்கள். சகோதரரை பார்க்கிலும் எவனும் கொலைபாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆகவே தேவனை துதிப்பதற்கு முன்போ ஆராதனை செய்வதற்கு முன்போ ஒரு குற்றத்தை ஒருவர் மன்னிங்கள். ஒருபோதும் வைராக்கியத்திற்கும் வன்மத்திற்கும் மனக்கசப்புக்கும் இடங்குடாந்திருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஜெபம், ஆராதனை, நற்பலன்கள் எல்லாம் சுகுந்த வாசையாய் தேவனுக்கு மகிமை பண்ணும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள் சொல்கிற பவுல், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்ந்து சொல்கிறார். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்கனும் உங்கள்கிட்ட நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்கள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த மேன்மையாய் அந்த மேன்மையானவர் வாழ்ந்தது போல நீங்கள் நானும் வாழ்ந்து காட்டுவோம். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தர சித்தமாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆமேன்.